ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகே ட்ரேடிங். இப்போ நம்ம மண்டே என்ன பார்க்க போகிறோம்னா, மிட் கேப் நிஃப்டி எப்படி மூவ்மெண்ட் இருக்க போகுதுன்னு பார்ப்போம். அப்புறம் எக்ஸ்பிரி, வீக்லி எக்ஸ்பிரி வேறு மண்டே அது. ஸோ என்ன அதுக்கு முன்னாடி லாஸ்ட் ட்ரேடிங் ஃப்ரைடே என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். ஃப்ரைடே வந்து மார்க்கெட் ஓப்பன் வந்து 11,030, ஹை வந்து 11,119, லோ வந்து 11,12. மார்க்கெட் க்ளோஸ் வச்சுருக்கிறது 11,066. இப்போ அதன்படி பார்க்கும்போது நமக்கு நியர்பை ஸ்ட்ரைக் இருக்குது 11,050. 11,050 கால் ஆப்ஷன்ஸ் லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் 40 ரூபா, புட் ஆப்ஷன்ஸ் 38, டோட்டலாக 78 பாயிண்ட்ஸ் வருது. இப்போ 78 பாயிண்ட்டில் நமக்கு ரெசிடன்ஸ் ஒன்றா ஆக்ட் ஆக போகிறது 11,090, ரெசிடன்ஸ் 2ஆக இருக்க போகிறது 11,128. அப்போ சப்போர்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 11,012, சப்போர்ட் 2 10,972. இப்போ அதுக்கு ரெண்டுக்கும் பிட்வீனாக வர்றது 11,050. அப்போ 11,050க்கு மேலே மார்க்கெட் சஸ்டைன் ஆகிட்டு இருந்துச்சுன்னா என்ட்ரி டு கால் ஆப்ஷன்ஸ், அதுக்கு கீழே சஸ்டைன் ஆகிடுச்சுன்னா என்ட்ரி டு புட் ஆப்ஷன்ஸ். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுதோ, ஓப்பனுக்கு மேலே கீழே, அது மாதிரி ஓப்பன் அபோவ் அண்ட் லாஸ்ட் ட்ரேடிங் அபோவ் அப்படி இருந்தால் கால் ஆப்ஷன் என்ட்ரி கொடுங்க. இல்லை எஸ்டர்டே ஹைக்கு கீழே மார்க்கெட் லோ ஓப்பனுக்கு கீழே ட்ரேடிங் ஆகிட்டு இருந்துச்சுன்னா என்ட்ரி டு புட் ஆப்ஷன்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம டெலகிராம் லிங்க் இதில் இருக்குது, அதில் எடுத்து குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லைவ் மார்க்கெட்டில் எப்படி ப்ரெடிக்ஷன் அப்டேட் பண்ணுவோம் அதை பார்த்து ட்ரேட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.